students, we are from ScoreUp. We are here to make your studies more easier and interesting. Watch our tips and tricks motivational videos for getting full marks in biology. Subscribe our channel and press bell icon to get notification. You can ask doubt in comment section and also join our Telegram group. Follow us on Facebook, Twitter, Instagram. This video definitely helps you, so watch this video till the end. காக்ரோச் பார்த்தீங்கன்னா அதனுடைய இது ஜுவாலஜிக்கல் நேம் பெரிப்ளானட்டா அமெரிக்கனா, ஃபைலம் ஆர்த்ரோபோடா, கிளாஸ் இன்செக்டா, தென் ஜீனஸ் பெரிப்ளானட்டா, ஸ்பீஷீஸ் அமெரிக்கனா. ஆர்த்ரோபோடானா என்னது? ஜாயிண்டட் லெக்னு பேரு. இட் இஸ் நாக்டார்னல் அனிமல் அண்ட் ஆம்னிவோர்ஸ். மொத்தம் வந்து பண்ண கார்னிவோர்ஸ், ஹெர்பிவோர்ஸ், ஆம்னிவோர்ஸ். ஹெர்பிவோர்ஸ்னா பிளான்ட் மட்டும்தான் அது வந்து என்ன எடுத்துக்கும் சாப்பிடும். பிளான்ட் அண்ட் அனிமல் ரெண்டுத்தையுமே சாப்பிட்றது வந்து கார்னிவோர்ஸ் வந்து என்னது? அனிமல்ஸை மட்டும்தான் சாப்பிடும். அனிமல்ஸ், இன்செக்ட்ஸ் அந்த மாதிரி பிளான்ட்டை எடுத்துக்காது. இப்போ இது ரெண்டுத்தையுமே சாப்பிட்ற ஒரு ஆர்கானிசம் தான் ஆம்னிவோர்ஸ். ஸோ இப்போ இந்த நாக்டார்னல்னா நைட்டில் மட்டும்தான் இது ஆக்டிவாக இருக்கும். எங்கே இருக்கும்னா டேம் பிளேஸ், எங்கே ஈரப்பதமாக இருக்குதோ அந்த இடத்துல இருக்கும். கலர் வந்து எப்படி இருக்கும்? ப்ரௌன் பிளாக்காக இருக்கும், பிரைட் எல்லோவாக இருக்கும், ரெட் கிரீன் கலர்டாக இருக்கும். இதனுடைய சைஸ் பார்த்தீங்கன்னா 1/4 inches to 3 inches இருக்கும். மார்ஃபாலஜி பார்த்தீங்கன்னா அடல்ட் ஆர் அபவுட் 34 to 53 millimeter லெங்த். இதனுடைய பார்ட்ல, இது பாடியில வந்து ஹார்ட் ப்ரௌன் கைட்டனஸ் எக்ஸோஸ்கெலிட்டன் இருக்கு. அந்த எக்ஸோஸ்கெலிட்டன் எதனால் ஆக்கப்பட்டிருக்கு? கைட்டினஸ் பிளேட், கைட்டனஸ் சப்ஸ்டன்ஸ், அது எக்ஸோஸ்கெலிட்டனா இருக்கு. இன் ஈச் செக்மெண்ட், பெரிப்ளானட்டா அமெரிக்கனால பார்த்தீங்கன்னா there are 13 segments இருக்கும். 13 segments. Body is made up of 13 segments. இதுல வந்து 3 thoraxல இருக்கும், 10 வந்து abdomenல இருக்கும். இப்போ வந்து ஈச் செக்மெண்ட் எக்ஸோஸ்கெலிட்டன் ஹேஸ் ஹார்டன்ட் பிளேட் கால்டு. இப்போ இதுல வந்து இந்த உள்ளேயும் வெளியேயுமா அந்த செக்மெண்டேஷன் இருக்கும். இது எப்படி செக்மெண்டேஷன் இருக்கும்னா, டார்சல்ல ஒரு பிளேட்டும், வென்ட்ரல் அதர் சைட்ல ஒரு பிளேட்டும், சைட்ல ஒரு பிளேட்டும், ஒரு பிளேட்டாக தான் அதனுடைய பாடியே ஃபிக்ஸ் பண்ணியிருக்கும். அப்போ அந்த எக்ஸோஸ்கெலிட்டன் எப்படி வருது? ஹார்டன்ட் பிளேட். அந்த பிளேட்டுக்கு பேர் என்ன? ஸ்கிலிரைட்ஸ்னு பேரு. டார்சல் பிளேட்டுக்கு பேரு டெர்ஜைட்ஸ், வென்ட்ரல் பிளேட்டுக்கு பேரு ஸ்டெர்னைட்ஸ். ஸ்கிலிரைட்ஸால ஆயிருக்கு. டார்சல் பிளேட்டுக்கு பேரு டெர்கைட், வென்ட்ரல் பிளேட்டுக்கு பேரு ஸ்டெர்னைட். இதெல்லாம் ஜாயின் பண்ற லேட்ரல் பிளேட், லேட்ரலா ஜாயிண்ட் ஆயிருக்கும். ஆர்டிகுலர் மெம்பரேன், ஆர்த்ரோரேடியல் மெம்பரேனால ஜாயிண்ட் ஆயிருக்கும். ஸோ த பாடி ஹேஸ் ஹெட், தோராக்ஸ், அப்டமன். ஹெட்ன்றது வந்து இந்த இடத்துல இருக்கிறது ஹெட். பக்கத்துல கீழே நெக் வந்து இருக்காது. நெக்ஸ்ட் தோராக்ஸ் ரீஜன்ல தான், இந்த ரீஜனுக்கு பேர் தான் தோராக்ஸ். தென் அப்டமன். இப்போ இந்த நெக் ரீஜன் வந்து இந்த சைட்ல பாத்தீங்கன்னா இங்க ஒரு பிளேட் மாதிரி ஃபார்ம் ஆயிருக்கு பாத்தீங்களா? இது வந்து கைட்டனஸ் பிளேட்னு பேர். இந்த கைட்டனஸ் பிளேட்டு அந்த சைட்ல வந்து நெக் சின்னதா இருக்கும், ஆனா அது வந்து டிஸ்டிங்டா இருக்காதனால நெக்கை வந்து காமிக்கல. ஸோ த பாடி இஸ் டிவைடட் இன்டு ஹெட், தோராக்ஸ் அண்ட் அப்டமன். ஹெட்ல பாத்தீங்கன்னா ட்ரையாங்குலர் ஹெட் இஸ் ஃபார்ம்ட் ஆஃப் 6 ஃபியூஸ்டு செக்மெண்ட். ட்ரையாங்குலர் ஹெட், இந்த இடத்துல வந்து ஹெட்லயே 6 செக்மெண்ட் ஃபியூஸ் ஆயிருக்குது. கண்டிப்பா கேட்கக்கூடிய கொஸ்டின். 6 செக்மெண்ட்ஸ் வந்து ஃபியூஸ் ஆயிருக்கும். அந்த இடத்துல உனக்கு வந்து என்ன தெரியாது? 6 செக்மெண்ட்ஸையும் உன்னால பிரிக்க முடியாது. ஸோ 6 செக்மெண்ட்ஸ் ஃபார்ம்ட் அஸ் அ ஹெட். இட் ஷோஸ் கிரேட்டர் மொபிலிட்டி இன் ஆல் டைரக்ஷன் டியூ டு ஃபிளெக்சிபிள் நெக். ஃப்ளெக்சிபிள் நெக் இருக்கிறதுனால எல்லா சைட்லையும் அதால் மூவ் பண்ண முடியும். ஹெட் பேஸ் பேர் ஆஃப் த்ரெட் லைக் ஆண்டனே. இது வந்து ஒரு ஆண்டனா. இது வந்து இதுதான் பேர், என்னன்னு பேரு? ஆண்டனான்னு பேர். எ பேர் ஆஃப் காம்பவுண்ட் டை. காம்பவுண்ட் டை இருக்கும். வாட் இஸ் த ஸ்பெஷாலிட்டி ஆஃப் காம்பவுண்ட் டைன்னு பார்த்தீங்கன்னா, காம்பவுண்ட் டைக்கு வந்து இட் ஹேஸ் மொசைக் விஷன். மொசைக் விஷன்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஆப்ஜெக்டை வந்து ஒரு காக்ரோச் பார்க்குது, ஒரு ஆப்ஜெக்டை பார்க்குதுன்னா
இந்த மொசைக் விஷன், யூஸ்வலா மொசைக் விஷன்னா என்ன மீனிங், அந்த ஆப்ஜெக்டை வந்து இமேஜ்ல வரும்போது அதை நல்லா பீஸா கட் பண்ணி ஈச் பீஸ்லயும் ஒரு ஒரு விஷன் அப்படி இப்படி விழும். அதுக்கப்புறம் அந்த எடிட்டிங் வேலை நடக்கும். இப்ப காக்ரோச்ல எப்படி நடக்குது, இதனுடைய ஹெட்ல வந்து காம்பவுண்ட் ஆயில 2000 ஒமாட்டிடியாவால ஆயிருக்கு. ஒமாட்டிடியா இந்த ஒமாட்டிடியானுடைய வேலை என்ன அப்படின்னா, இந்த ஒமாட்டிடியால தான் இந்த 2000 பீசஸா இது என்ன செஞ்சிடும், ஒரு ஆப்ஜெக்டை கட் பண்ணி வச்சுக்கும். அதனுடைய இமேஜ்ல தெரியும், அதனுடைய ஸ்கிரீன்ல தெரியும். 2000 பீசஸா அதனுடைய இமேஜ்னே வருது, அதனுடைய ரெட்டினால போய் விழும். அதுக்கப்புறம் அதை எடிட்டிங் வேலை பண்ணி அதுக்கப்புறம் தான் அந்த இது வந்து கரெக்டா ஆப்ஜெக்ட் தெரியும். இதுதான் வந்து மொசைக் விஷன்னு பேர். அதுக்கு அடுத்தது வந்து இது வந்து எப்படி சாப்பிடுது அப்படின்னு பார்த்தா பைட்டிங் அண்ட் சூயிங். அவனுடைய மவுத் பார்ட் பைட்டிங்க்கு ஏத்த மாதிரியும் சூயிங்க்கு ஏத்த மாதிரியும் என்ன இருக்கு, மாறி இருக்கு. ஸோ மவுத் பார்ட்ஸ் ஆஃப் காக்ரோச்சே ஒரு ஸ்பெஷல் இது. லேப்ரம்க்கு பேரு அப்பர் லிப்புக்கு பேரு லேப்ரம்னு பேரு. 2 mandible 2 maxilla. லோயர் லிப்புக்கு பேரு லேபியம் அப்படின்னு பேரு. ஹைப்போஃபாரிங்ஸ், டங்குக்கு பேர் என்னது, ஹைப்போஃபாரிங்ஸ்னு பேரு. ஸோ இதுதான் மவுத் பார்ட்ஸ் ஆஃப் தி காக்ரோச். இந்த பார்ட்ஸை தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இதுல எது டங் அப்படின்னு கேட்பாங்க. டங் வந்து ஹைப்போஃபாரிங்ஸ், லேப்ரம் வந்து என்னது அப்பர் லிப்பு, லேபியம் இஸ் லோயர் லிப்பு, மேண்டிபிள் இது ரெண்டும் மேண்டிபிள், இது ரெண்டும் மேக்ஸில்லா. தோராக்ஸ் ரீஜனை பார்த்தீங்கன்னா, தோராக்ஸ்ல தோராக்ஸ் ரீஜன் ஹெட்டுக்கு கீழே இருக்கிறது வந்து தோராக்ஸ் ரீஜன். இந்த தோராக்ஸ் வந்து மூணா பிரிக்கலாம், ப்ரோதோராக்ஸ், மீசோதோராக்ஸ், மெட்டாதோராக்ஸ். ஸோ 3 செக்மெண்ட்ஸ் இருக்கு. அந்த 3 செக்மெண்ட்ல ஃபர்ஸ்ட் செக்மெண்ட்டுக்கு பேரு ப்ரோதோராக்ஸ், செகண்ட் செக்மெண்ட்டுக்கு பேரு மீசோதோராக்ஸ், மூணாவது செக்மெண்ட்டுக்கு பேரு மெட்டாதோராக்ஸ். ஸோ த ஹெட் இஸ் கனெக்டட் பை தோராக்ஸ் பை எ நெக் வந்து எப்படி இருக்கும்னா, நெக் டிஸ்டிங்க்டா தெரியாது. இது வந்து ஜஸ்ட் இந்த ப்ரோதோராக்ஸ்னுடைய எக்ஸ்டென்ஷன் மாதிரி தான் எப்படி இருக்கும், இது இருக்கும். ஸோ ஈச் thoracic segment bears a pair of walking legs. ஸோ ஒரு தோராக்ஸ் இதுலயும் ப்ரோதோராக்ஸ், மீசோதோராக்ஸ், மெட்டாதோராக்ஸ், ஒரு தோராக்ஸ்லயும் என்ன இருக்கு, லெக் இருக்கு. ப்ரோதோராக்ஸ், மீசோதோராக்ஸ், மெட்டாதோராக்ஸ். ஸோ மூணுத்துலயும் இருக்கு. ஸோ bears walking legs. ஸோ பேர் ஆஃப் விங்ஸ். இப்போ இதுல உங்களுக்கு என்ன மாதிரி கொஸ்டின் கேட்பாங்க, இந்த மீசோதோராக்ஸ்ல எத்தனை பேர் ஆஃப் லெக்ஸ் அரைஸ் ஆகும், எத்தனாவது பேர், இது 1 2 3, தேர்ட் பேர் வந்து மெட்டாதோராக்ஸ்ல இருந்து வரும், மீசோதோராக்ஸ்ல இருந்து ரெண்டாவது பேர் வரும். அடுத்தது பாத்தீங்கன்னா 2 pairs of wings, அது எங்கேருந்து வரும்னு பார்த்தோம்னா 4 wing is from மீசோதோராக்ஸ். மீசோதோராக்ஸுக்கு பேரு என்னது, 4 wingக்கு பேரு டெக்மினானா 4 விங்ஸ்னு அர்த்தம். ஹைண்ட் விங்ஸ்னா என்ன பேரு, மெட்டாதோராசிக், அது ஹைண்ட் விங்னு பேரு. இதுதான் வந்து ஃபிளைட்டுக்கு யூஸ் ஆகுது. இது எதுக்கு யூஸ் ஆகுது, 4 விங் பாடியை கவர் பண்றது. ஒபேக், டார்க், லெதரி, கவர் த ஹைண்ட் விங் வென் அட் ரெஸ்ட். இது வந்து ஒரு லெதரியா இருக்கும். இது வந்து தான் ஃபிளைட்டுக்கு யூஸ் ஆகுது, இது பறக்கிறதுக்கு யூஸ் ஆகுது. இது என்னத்துக்கு யூஸ் ஆகுதுன்னா, இதை கவர் பண்ணி உட்காருது. இது மாதிரி கவர் பண்ணிருக்கு பார்த்தீங்களா, இது மாதிரி கவர் பண்ணிருக்கோம். இது டிரான்ஸ்பரண்ட் ஒபேக்கா இருக்கும். இது வந்து எப்படி இருக்கும், டிரான்ஸ்பரண்டா இருக்கும். இது இந்த ஹைண்ட் விங் வந்து டிரான்ஸ்பரண்ட். ஃபிளைட்டுக்கு யூஸ் ஆகுறது வந்து டிரான்ஸ்பரண்ட், ரெஸ்ட்டுக்கு யூஸ் ஆகுறது வந்து என்னது, ஒபேக். Next, abdomen. Abdomenல how many segments? 10 segments are present. 10 segments இருக்கு. In female பாத்தீங்கன்னா இது கண்டிப்பா எந்த செக்மெண்ட்ல என்ன இருக்கு அப்படின்றது தெரியணும். 7th செக்மெண்ட்ல எப்படி இருக்கும்னா போட் ஷேப்பா இருக்கும். 7th செக்மெண்ட்டே எப்படி இருக்கும், போட் ஷேப்பா இருக்கும். 8th and 9th இதுல ஸ்டர்னா ஃப்ரம் ப்ரூட் ஜெனிட்டல் பவுச். ஸோ 7th 8th 9th அப்படியே அந்த ஸ்டர்னானா அந்த டார்சல் பிளேட் வென்ட்ரல் பிளேட் சொல்றோம்ல, அந்த பிளேட் வந்து எப்படி இருக்கும், ஒரு ப்ரூட் பவுச் ஜெனிட்டல் பவுச் வந்து இருக்கும். எதுல, ஃபீமேல்ல.
ஸோ அதில் தான் என்னது ஃபீமேல் கோனோஃபோர் இருக்கு, ஸ்பெர்மாத்திக்கல் போர் இருக்கு, கொலாட்ரல் கிளாண்ட்ஸ் இருக்கு. அது எந்த சைடில்? இந்த ஸ்டர்னா சைடில். மேல்ல எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தா ஜெனிட்டல் pouch lies at the behind end of abdomen dorsally, அந்த இடத்துல ventrally இருக்கு, இங்க dorsally by 9th and 10th terga, அங்க sternumல இருக்கு, 9th 10th tergaல, ventrally by 9th sternumல இருக்கு. ஸோ இது அப்படியே மனப்பாடம் பண்ணணும். It consists of dorsal anus, ventral male genital pore and gonophysis. இதுல என்னென்ன இருக்கு? இந்த genital pouchல என்னென்ன இருக்குன்னா dorsal anus, ventral male genital pore, gonophysis இதெல்லாம் இருக்கு மேல்ல. Both sexes 10th segments bear of joint anal cerci. ஸோ ரெண்டு செக்ஸ்லையுமே 10th செக்மெண்ட்ல என்ன இருக்கு? ஆனல் cerci இருக்கு. இது 10th செக்மெண்ட்ல இருக்கு anal cerci. Males bear a pair of short thread like anal style. மேல்ல மட்டும் anal style இருக்கு, ஃபீமேல்ல anal style கிடையாது. மேல்ல anal style இருக்கு, anal cercis வந்து ஃபீமேல்லையும் மேல்லையும் ரெண்டுத்துலையுமே இருக்கு. ஸோ மேல்ல வந்து பார்த்தீங்கன்னா லார்ஜ் சைஸாக இருக்கு, சைஸே வந்து மேல் லார்ஜ், ஃபீமேல் வந்து ஸ்மாலர் இன் சைஸ். விங்ஸ் எக்ஸ்டெண்ட் பியாண்ட் த டிப் ஆஃப் தி அப்டமன். டிப் ஆஃப் தி அப்டமனையும் தாண்டி வந்து விங் வந்து இருக்கும், அப்டமனையும் தாண்டி இருக்கும். இது அப்படி இருக்காது. என்னது? எக்ஸ்டெண்ட் நாட் பியாண்ட். இது வந்து பியாண்ட், அந்த அப்டமன் தாண்டி போகல. நேரோ அப்டமன், broad abdomen, broad-ஆ இருக்கும், இது narrow abdomen-ஆ இருக்கும். Anal style is present, இதுல anal style is absent. Brood pouch is absent, brood pouch is present. இதுதான் difference between male and female. இது அப்படியே படிங்க. Digestive system. Digestive system-னு எடுத்துட்டீங்கன்னா foregut, midgut, hindgut. foregut front part, hindna பின்னாடி part, இது middle part. மூணு பார்ட்டா இருக்கு. Alimentary canal is divided into 3 parts: foregut, midgut, hindgut. foregutல என்னென்னலாம் இருக்கு அப்படின்னு பார்த்தேன்னா, it is lined with cuticle. body is lined with, foregutல வந்து it is lined with cuticle. cuticle வேற என்னென்னலாம் இருக்கு? foregut mouth, pharynx, esophagus, crop, gizzard. ஸோ மவுத்தில் ஆரம்பிச்சு கிசார்ட் வரைக்கும் இருக்கிறது தான் foregut. இது கண்டிப்பாக கேட்பாங்க, foregutல என்னென்ன பார்ட்ஸ் இருக்கு அப்படின்னா, மவுத்தில் ஆரம்பிச்சு கிசார்ட் வரைக்கும் இருக்கிற பார்ட் என்னது? இதுலேருந்து ஆரம்பிச்சு இது வரைக்கும் இருக்கிற பார்ட்டு foregut. ஸோ இது வரைக்கும் கியூட்டிக்கலால கவர் ஆயிருக்கு. gizzard help in grinding the food. gizzard எதுக்கு யூஸ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, கிரைண்டிங் த ஃபுட், ஃபுட்டை கிரைண்ட் பண்ணது. இப்போ நம்ம வந்து நம்மலாம் இங்கேயே சாப்பிட்டு மவுத்லேயே சாப்பிட்றோம். அது மாதிரி இந்த காக்ரோச் வந்து மவுத்தில் சாப்பிடாது, ஜஸ்ட்டு கட் பண்ணிட்டு சியூ பண்ணிட்டு உள்ளுக்குள்ள அனுப்பிடும். கிரைண்டிங் வந்து எங்கே நடக்குது? கிசார்டில் தான் கிரைண்டிங் நடக்குது. It has an outer layer of thick circular muscle and thick inner cuticle forming 6 chitinous plates. இங்கே தான் வந்து டீத் இருக்கிறதுனால இங்கே தான் கிரைண்டிங் நடக்கும். ஸோ 6 chitinous plate தான் என்னது? இங்கே டீத்தா இருக்கு. 6 chitinous plate நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. gizzard அங்கே தான் கிரைண்டிங் ஃபுட் நடக்குது. அதில் என்ன இருக்கு? சர்க்குலர் மசில் அண்ட் திக் கியூட்டிக்கல் ஃபார்ம்ஸ் என்ன ஆகும்? 6 chitinous plate ஃபார்ம் ஆயிருக்கு. அதுதான் நம்ம டீத்னு சொல்றோம். மிட்கட்ன்றது மீசென்ட்ரான். ஃபோர்கட்டுக்கு மிட்கட்டுக்கு என்ன பேரு? மீசென்ட்ரான். ப்ரோசென்ட்ரான், மீசென்ட்ரான். It is not lined by cuticle. இப்போ ஹைண்ட்கட்ல என்னென்ன, மிட்கட்ல என்னென்னலாம் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹிப்பாட்டிக் சீக்காவும் மல்பிஜியன் டியூபிலும் இருக்கிற இடம் தான் மீசென்ட்ரான். இந்த பார்ட்ல இருந்து இது வரைக்கும் இருக்கிறது தான் மிட்கட். ஸோ இந்த பார்ட்ல மவுத்ல இருந்து
கிசார்ட் வரைக்கும் இருக்கிற பார்ட் ஃபோர்கட். அடுத்தது ஹிபாட்டிக் சீக்கால இருந்து இந்த மல்பிஜியன் டியூபியூல்ஸ் வரைக்கும் இருக்கிறதுக்கு பேரு மிட்கட்னு பேர். அதுல என்ன நடக்குதுன்னா இட் இஸ் ஹிபாட்டிக் சீக்கா எங்க இருக்குன்னாக்கா அது கனெக்டிங் பிட்வீன் ஃபோர்கட் அண்ட் மிட்கட் அது இருக்கிற இடத்துல இருக்கிற ஹிபாட்டிக் சீக்கா. இது வந்து இட் இஸ் ஆக்டிங் அஸ் அ லிவர் ஆஃப் ஹையர் அனிமல்ஸ். ஹையர் அனிமல்ஸ்ல லிவர்னு சொல்றோம், இங்க வந்து ஹிபாட்டிக் இதுதான் வந்து அந்த என்சைம்ஸ் எல்லாம் ப்ரொடியூஸ் பண்ணும், டைஜஸ்டிவ் ஜூஸ் எல்லாம் ப்ரொடியூஸ் பண்ணும். ஸோ இது வந்து என்னன்னா 6 to 8 டியூபியூல்ஸா இருக்கு அட் த ஜங்ஷன் ஆஃப் மிட்கட் அண்ட் ஹைண்ட் ஹெட். அதே போல இது ரெண்டுத்தையும் கனெக்ட் பண்றது ஹிபாட்டிக் சீக்கா. ஃபோர்கட்டையும் மிட்கட்டையும் கனெக்ட் பண்றது ஹிபாட்டிக் சீக்கா. மிட்கட்டையும் ஹைண்ட்கட்டையும் கனெக்ட் பண்றது மல்பிஜியன் டியூபியூல். மல்பிஜியன் டியூபியூல் இஸ் கன்சிடர்ட் டு பி எக்ஸ்கிரீட்டரி ப்ராடக்ட். filamentous மல்பிஜியன் டியூபியூல்ஸ். ஹைண்ட்கட்னு பார்த்தோன்னா அதுதான் நம்ம வந்து லார்ஜ் இன்டெஸ்டினோட கம்பேர் பண்ணலாம். இலியம், கோலான், ரெக்டம் இதுதான் மூணும் இருக்கு இந்த இடத்துல. அது வந்து ஹைண்ட்கட்னு சொல்றோம். ரெக்டம் ஓப்பன் அவுட் இன் த்ரூ ஏனஸ். சர்க்குலேட்டரி சிஸ்டம்னு எடுத்துட்டீங்கன்னா ஓப்பன் சர்க்குலேட்டரி சிஸ்டம். இப்போ இது ஒரு ஒரு செக்மெண்ட்லேயும் ஒரு ஒரு சேம்பர்டு ஹார்ட் வந்து பார்த்தீங்கன்னா 13 சேம்பர்டு ஹார்ட். ஒரு ஒரு சேம்பர்லேயும் ஒரு 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 செக்மெண்ட்லேயும் ஒரு ஒரு சேம்பர் இருக்கு. அந்தந்த சேம்பர்ல இருக்கிறது வந்து என்ன செய்யும், அந்தந்த செக்மெண்ட்ஸுக்கு ஃபுல்லா பிளட்டை சப்ளை பண்ணிடும். பிளட் வெசல்ஸ் ஆர் புவர்லி டெவலப்ட். அதனால இது வந்து ஓப்பன் இன்டு எ கேவிட்டி. கேவிட்டியில இருக்கிறதுனால ஹீமோசீல் அப்படின்னு சொல்றோம். ஸோ ஓப்பன் சர்க்குலேட்டரி சிஸ்டம்னு ஏன் சொல்றோம், பிளட் வெசல்ஸ் ஆர் ஆப்சன்ட். பிளட் வெசல்ஸ் வழியா போச்சுன்னா அது வந்து என்னது க்ளோஸ்டு சர்க்குலேட்டரி சிஸ்டம்னு சொல்லுவோம். ஓப்பன் சர்க்குலேட்டரி சிஸ்டம்னா when blood vessels are not there then it is called open circulatory system. ஸோ அப்போ அந்த கேவிட்டி ஃபார்ம் ஆகுது இல்லையா, அதுக்கு பேர் ஹீமோசீல்னு பேர். அதுல வரக்கூடிய அந்த பிளட்டுக்கு பேர் என்னன்னு பேரு ஹீமோலிம்ஃப்னு பேர். அப்போ ஹீமோகுளோபின் இருக்கிறதுனால அந்த பிளட் ரெட் கலர்ல இருக்கு. லிம்ஃப் வந்து கலர்லெஸ்ஸா இருக்கு இல்லையா, ஹீமோலிம்ஃப். அப்போ கலர்லெஸ் பிளாஸ்மாவும் ஹீமோசைட்டும் இருக்கிறதுனால அதை வந்து ஹீமோலிம்ஃப்னு சொல்றோம். இட் இஸ் கலர்லெஸ் லிக்விட் ஆர் ஃப்ளூயிட். Heart has elongated muscular tube lying along the mid dorsal. அப்படியே இது ஃபுல்லாவே ஹார்ட் தான். 13 சேம்பர் இருக்கு, இது ஃபுல்லாவே ஹார்ட். ஃபனல் ஷேப்டு சேம்பர்ஸ். அந்த சேம்பரே எப்படியா இருக்கும், ஃபனல் ஷேப்டா இருக்கு. இந்த மாதிரி ஃபனல் ஷேப்டா இருக்கு. ஆஸ்டியா ஆன் எய்தர் சைட், ரெண்டு சைட்லயும் ஓப்பனிங் இருக்கு, ஆஸ்டியான்னு பேரு. ஸோ பிளட் ஃப்ரம் சைனஸஸ் என்டர் ஹார்ட் through ostia and is pumped into sinuses again. சைனஸஸ்ல இருந்து சைனஸஸ்க்கே வர்றதுனால இது வந்து சிங்கிள் சர்க்குலேஷன்னு சொல்றோம். ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம்னு எடுத்துட்டீங்கன்னா இட் கன்சிஸ்ட் ஆஃப் நெட்வொர்க் ஆஃப் ட்ரெக்கியான்னு சொல்லுவோம். அதை இப்போ நம்மளுக்கு எப்படி ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம்ல ஃபர்ஸ்ட் ஃபுட் பைப், விண்ட் பைப்புக்கு பேர் என்னன்னு பேர் ட்ரெக்கியான்னு பேர் இல்லையா, அத மாதிரி இதுக்கும் வந்து ட்ரெக்கியான்னு இருக்கு. அதுல வந்து 10 pairs of small holes called spiracles இருக்கு. Thin branches of tracheal tubes are called tracheoles. Opening of the spiracle regulated by sphincter muscle. அதே மாதிரி இங்கேயும் வந்து sphincter muscles இருக்கு. Gas exchange takes place at the tracheoles by diffusion. Gaseous exchange நடக்கும், அது வந்து by diffusionனால வருது. அடுத்து எக்ஸ்கிரீட்டரி சிஸ்டம். இது என்ன டைப் ஆஃப் அனிமல்னு பார்த்தோன்னா யூரிகோடெலிக். யூரிகோடெலிக்னா என்னது, யூரிக் ஆசிட். அதை எக்ஸ்கிரீட்டரியா, யூரிக் ஆசிட் தான் அதனுடைய எக்ஸ்கிரீட்டா, யூரிக் ஆசிட். அதை எக்ஸ்கிரீட்டாவா விடுறதுனால அது பேர் யூரிகோடெலிக் அனிமல்ஸ்னு பேர். எக்ஸ்கிரீட்டரி ஆர்கன் மல்பிஜியன் டியூபியூல். ஈச் டியூபியூல் இஸ் லைன்டு வித் கிளாண்டுலார் சிலியேட்டட் செல்ஸ். ஸோ இது எப்படி எதை அப்சர்வ் பண்ணுதுன்னா நைட்ரோஜனஸ் வேஸ்ட் and convert them into uric acid. Fat body nephrocytes, uricose gland also present for excretion. அடுத்து பார்த்தீங்கன்னா nervous system. Nervous system எப்படி இருக்கு, it consists of segmentally arranged ganglia
இது வந்து ஒரு இடத்துலயும் என்ன இருக்கும், கேங்லியா இருக்கும். அந்த கேங்லியா வந்து இட் சப்ளைஸ் நர்வ்ஸ் டு ரெஸ்பெக்டிவ் செக்மெண்ட்ஸ். 3 ganglia lie in thorax, 6 ganglia in abdomen. ஸோ ஒரு thorax செக்மெண்ட்ஸுக்கும் ஒரு கேங்லியாவும் 10 செக்மெண்ட்ஸ் சேர்த்து 6 கேங்லியா இருக்கு. ஸோ the head holds only a bit of nervous system. So head of cockroach is cut off, it will still lie for 1 week. ஏன்னா அந்த கொஞ்சம் தான் அந்த நர்வஸ் சிஸ்டம் ஹெட்டில் இருக்கு. ஹெட்டில் இல்லைன்னா கூட, ஹெட்டே இல்லைன்னா கூட அதால 1 வீக்குக்கு சர்வை பண்ண முடியும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சூப்ரா ஈசோஃபேஜியல் கேங்லியான் பிரெயின்ல சப்ளைஸ் நர்வ்ஸ் டு ஆண்டனே அண்ட் காம்பவுண்டாய். இதுக்கு நல்லா நோட் பண்ணிக்கோங்க. சூப்ரா ஈசோஃபேஜியல் கேங்லியான் தான் காம்பவுண்டாய்க்கும் ஆண்டனேக்கும் பிளட் சப்ளை பண்ணுது. சென்ஸ் ஆர்கன் எடுத்துட்டீங்கன்னா ஆண்டனே, ஐஸ், மேக்ஸிலரி பல்ப், லேபியல் பல்ப் அண்ட் anal cerci, இதெல்லாம் வந்து சென்ஸ் ஆர்கனா இருக்கு. சென்சரி ரிசெப்டார் எது? ஆண்டனே மானிட்டர் தி என்விரான்மெண்ட். என்விரான்மெண்ட்ல ஏதாவது ரிசீவ் பண்ணோம்னா ஆண்டனே தான் அது ரிசீவ் பண்ணுது. ஃபுட் பார்ட்டிகல் எங்க இருக்குன்றதெல்லாம் அதுதான் ஆண்டனேல சென்சிடைஸ் பண்ணுது. ஈச் காம்பவுண்ட் ஐ கன்சிஸ்ட் ஆஃப் 2000 hexagonal omatidia. Using this, a cockroach can receive several images of an object. Several images na ஒரு இமேஜையே 2000 ஒமாட்டிடியாலையும் கட் பண்ணி பீசஸ் ஆஃப் இமேஜஸ் விழும். அதை வந்து என்ன செய்யும், அதை எடிட் பண்ணும். தட் இஸ் கால்டு மொசைக் விஷன். இட் ஹேஸ் மோர் சென்சிட்டிவிட்டி பட் லெஸ் ரெசல்யூஷன். பீயிங் காமன் டியூரிங், ஹென்ஸ் இட் இஸ் கால்டு நாக்டர்னல் விஷன். இது வந்து லைட் கண்டிப்பா நைட்ல தான் அது வந்து விஷன் இருக்கணும். லெஸ் ரெசல்யூஷன் பவர் இருக்கிறதுனால நைட்ல தான் அது வந்து ஈஸியா அதால என்ன செய்ய முடியும், பார்க்க முடியும். அதனால இதை நாக்டர்னல் விஷன்னு சொல்றோம். அதனால தான் அது நாக்டர்னல் அனிமல்னு சொல்றோம். மேல் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம் என்னென்ன இருக்கு? பேர் ஆஃப் டெஸ்டிஸ், செமினல் வெசிக்கிள், அசெசரி கிளாண்ட், எக்ஸ்டர்னல் ஜெனிட்டாலியா. இப்ப டெஸ்டிஸ்னு எடுத்துட்டேன்னா அது எங்க இருக்கு? கண்டிப்பா இது கேட்கக்கூடிய கொஸ்டின். 4th and 6th செக்மெண்ட்ல, அப்டமன்ல 4th and 6th செக்மெண்ட்ல இருக்கிறது டெஸ்டிஸ். டெஸ்டிஸ் வந்து ஈச் டெஸ்டிஸ் எ தின் வாஸ் டிஃபரன்ஸ் இருக்கு, செமினல் வெசிக்கல் இருக்கு, இஜாகுலேட்டரி டக்ட் இருக்கு, மேல் கோனோஃபோர். இதுதான் பாத்வே. ஸோ செமினல் வெசிக்கலினுடைய ஃபங்க்ஷன் என்ன? ஸ்டோர் ஸ்பெர்ம். Sperms are glued together to form a bundle called spermatophore. ஸோ இது வந்து பண்டில் மாதிரி ஃபார்ம் ஆயிருக்கிறதுனால இதை வந்து ஸ்பெர்மேட்டோஃபோர்னு சொல்றோம். தே ஆர் டிஸ்சார்ஜ் டியூரிங் கப்புலேஷன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அசெசரி கிளாண்ட்ஸ். அசெசரி கிளாண்ட்ஸ்ன்றது என்ன? இட் இன்க்ளூட் மஷ்ரூம் கிளாண்ட் அண்ட் ஃபாலி கிளாண்ட். தர் செக்ரீஷன் நரிஷ் ஸ்பெர்ம். எக்ஸ்டர்னல் ஜெனிட்டாலியா பார்த்தீங்கன்னா கோனோஃபோஃபைசிஸ், chitinous asymmetrical structure surrounding the male gonophore. So it consists of female reproductive system la வந்து it consists of 2 large ovaries. So ovary எப்படி இருக்கு பாருங்க. oviduct, spermatheca, genital chamber, collateral gland. இவ்வளவும் சேர்ந்தது தான் என்னது? female reproductive system. ஓவரி எங்க இருக்குது அப்படின்னு பார்த்தா செகண்ட் அண்ட் 6th அப்டாமினல் செக்மெண்ட். அப்டாமன்ல செகண்ட், நீங்க வந்து டோட்டலா தொராசிக்ல இருந்து எடுத்துக்கூடாது. செகண்ட் அண்ட் 6th அப்டாமினல் செக்மெண்ட். ஸோ ஈச் ஓவரி இஸ் ஃபவுண்ட் ஆஃப் 8 ஓவேரியன் டியூபியூல். அதுக்கு பேரு ஓவேரியோல்ஸ்னு பேரு. கண்டெய்னிங் செயின் ஆஃப் ஓவா. ஓவிடக்ட், each ovary unite into single median oviduct, vagina, which opens into genital chamber. So இதுதான் வந்து ஊத்திகா. ஊத்திகான்னு பேர். ஊத்திகா இல்ல, ஊத்திகா. A pair of spermatheca is present in the 6th segment, which opens into genital chamber. Sperms are transferred through spermatophore. Their fertilized eggs enhanced ootheca. ஊத்திகா இஸ் டார்க் ரெட்டிஷ் பிளாக் ப்ரௌன் கேப்சியூல். இந்த மாதிரி கேப்சியூல் நீங்க பார்த்துருக்கீங்களா? அது வந்து அதுதான் வந்து என்னது? ஊத்திகான்னு பேரு. அந்த கேப்சியூல்ல தான் எக் இருக்கு. ஃபீமேல் லே
9 to 10 ootheca contains 14 to 16 eggs. So 19 to 10 9 to 10 oothecaல 14 to 16 eggs இருக்கும். Development is parometabolous. Parometabolous-னா என்னது? See, metamorphosis-னு ஒரு process இருக்கு. Metamorphosis-னா young one, அதாவது larva stage is not resembling to that of adult one. அதாவது larva is not resemble to that of parent மாதிரி இருக்காது. அப்போ it undergo various stages. இப்போ வந்து butterfly, mosquito அதுலலாம் பார்த்தீங்கன்னா it undergo various changes to get the structure of the adult. அதாவது பேரண்ட் மாதிரி வர்றதுக்கு நிறைய ஸ்டேஜஸ் இது வந்து அண்டர்கோ பண்ணி ஆகணும். அத மாதிரி இருக்கிறதுக்கு பேர் தான் மெட்டமார்போசிஸ்னு பேர். மெட்டமார்போசிஸ்லயே வேரியஸ் டைப்ஸ் இருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா 4 ஸ்டேஜஸ் உள்ளது, 3 ஸ்டேஜஸ் உள்ளது, 2 ஸ்டேஜஸ் உள்ளது, ஒன்லி 1 ஸ்டேஜ் இருக்கிறது. இப்போ இதுல வந்து பாரோமெட்டபாலஸ்னா இது வந்து ஒரே ஒரு ஸ்டேஜ் தான் இட் அண்டர்கோ. இப்போ இதுல இருந்து வெளியில வர்றது வந்து நிம்ஃபுக்கு அப்புறம் அடல்ட் வந்து பேரண்ட் மாதிரியே இருந்துரும். ஸோ எக் கேப்சியூல்ல இருந்து வெளியில வர்றது மட்டும்தான் எப்படி இருக்கும்? நிம்ஃப் மாதிரி இருக்கும். அது பாரு, இப்ப வெளில வருது பாரு, இது வந்து எக் கேப்சியூல். அடுத்தது மவுல்டிங், அது தோல் உரியுது. தோல் உரியறதுல இருந்து வெளில வர்றதுக்கு பேரு நிம்ஃப்னு பேர். இந்த மாதிரி ஸ்டேஜுக்கு பேரு தான் பாரோமெட்டபாலஸ்னு பேர். நிம்ஃப் லுக் லைக் அடல்ட். தே மவுல்ட் 13 டைம்ஸ். எப்போ அந்த இது மாதிரி உருவாகும் அப்படின்னா அது வந்து தோல் உரியும். அது பேரு மவுல்டிங் பேரு. 13 டைம்ஸ் அந்த மாதிரி மவுல்டிங் ப்ராசஸ் நடக்கும். நெக்ஸ்ட் டு லாஸ்ட் நிம்ஃபல் ஸ்டேஜ் ஹேஸ் விங் பேட். ஸோ கடைசி 13வது இதுல தான் என்ன ஆகும்? விங் பேட்ஸ் ஃபார்ம் ஆகும். ஒன்லி அடல்ட் காக்ரோச் ஹேவ் விங்ஸ். இதனுடைய எக்கனாமிக் இம்பார்ட்டன்ஸ் பார்த்தீங்கன்னா, they have pest because destroy food and contaminated it. So it transmit disease, cholera, typhoid, tuberculosis. Cholera, typhoid லாம் கொடுக்குது. இதுதான். That's all about cockroach.